குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்நிலையில் நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொதுச் செயலாளருமான திரு ராம சீனிவாசன் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம பார்க்குறோம், திரு அமித்ஷா அவர்கள் தென் மாவட்டங்களை குறிவைத்து ஒரு முக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடத்தி முடித்திருக்கிறது. அரசியல் பரபரப்பு நேற்று விஜய் அவருடைய பேச்சின் மூலமாக உச்சத்தில் இருக்கும் நிலையில் 24 மணி நேரத்திற்குள்ளதாக அமித்ஷா அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். என்ன தாக்கம், எப்பேற்பட்ட தாக்கம்? இந்த நிகழ்ச்சி விஜயோட நிகழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க ரெண்டுக்கும் சம்பந்தம் எல்லாம் முடிச்சு போடுறீங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருநெல்வேலியில இந்த நிகழ்வு நடப்பதாக இருந்தது. மத்திய அமைச்சராக இருக்கிற திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 15ஆம் தேதி மூத்த தலைவர் இல கணேசன் அவர்கள் நாகாலாந்து ஆளுநர் காலமாயிட்டாரு. 16ஆம் தேதி அவரது இறுதி மரியாதையெல்லாம் இருந்த காரணத்தினால 17ஆம் தேதி இந்த நிகழ்வை நாம நடத்த முடியல. அதை தள்ளி வச்சோம். தள்ளி வைத்து அமித்ஷா அவர்கள் தேதி கேட்ட போது அவர் 22ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கிறார் சொல்லி வந்தார். அதனால விஜய் 21 மதுரைக்கு வந்தாரு, அமித்ஷா 22 வந்தாருன்னா ஏதோ விஜய் தான் எங்களுக்கு ரோல் மாடல் மாதிரி, அவரை பின்பற்றி நாங்க அரசியல் பண்ற மாதிரி இல்லை. அவர் கத்துக்குட்டி, he is a novice in politics. நாங்க அமித்ஷா அவர்களுடைய அனுபவமும் அறிவும் எங்க இருக்கு, விஜய் எங்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்ல பணி செய்யறது, கிளையில பணி செய்யறத ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். என்னைக்குமே அமைப்பு ரீதியான பணி என்பது பிஜேபியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு மரம் எந்த அளவு வளர்கிறதோ, நமக்கு கண்ணில் பார்வைக்கு தெரிகிறதோ, எந்த அளவு உயரமாக போகிறதோ அந்த அளவு ஆழமாக அதன் வேர்களும் மண்ணுக்கு கீழே போக வேண்டும் என்பதுதான் தாவரவியல் விதி. மண்ணுக்கு கீழே ஆழமாக வேர்கள் இருக்காது, ஆனால் அந்த மரம் மட்டும் வளர்ந்து கொண்டே போனால் அந்த மரம் நிற்காது, நிலைக்காது, சீக்கிரமாக விழுந்து விடும். அதனால பாரதிய ஜனதா கட்சியில நாடு முழுக்கவே வேர்கள் ஆழமாக பரவி இருக்கணும், மேல மரமும் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அணுகுமுறையா இருக்கும். இப்போ தேர்தல் நடைபெற போகிற காலம் என்பதனால கிளைகள், அதாவது பூத்துகள், வாக்குச்சாவடிகளை வலிமைப்படுத்துகிற ஒரு பெரிய இயக்கம் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறது. அதுல 5 பாராளுமன்றங்களுக்கான பூத் கமிட்டி மாநாடு தான் இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்கிறார். தென் மாவட்டங்கள் இருக்கிற ஒரு 5 பாராளுமன்றங்கள், அதற்கு வழிகாட்டுவதற்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் மூத்த தலைவர்களுக்கு வழிகாட்டவும் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாரு. இந்த இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அது உதவும். ஓகே, இதில் தமிழக பாஜக தொடர்ந்து விமர்சிக்கப்படக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நோட்டா கட்சி, ஒத்த ஓட்டு பாஜகன்றெல்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட கட்சி. பூத்தே கிடையாது இவங்களுக்கு, பூத்தில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சிக்கப்பட்ட கட்சி. தமிழகத்தில் இப்போ பார்க்குறோம், கொரோனாக்கு முன்னாடி 66,000 பூத் அப்படின்றது இப்போ அது 68,000 இருக்குன்னு நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்க பாஜகவுக்கு மொத்தம் எத்தனை பூத் கமிட்டி பூத்துகளில் ஆட்கள் இருக்காங்கன்ற டேட்டாவை ஒரு மாநில பொதுச் செயலராக உங்களால் சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா முடியுங்க. எங்களுக்கு 68,000 பூத் இருக்கு. நாங்க 3 பூத்துகளை ஒன்றாக்கி ஒரு சக்தி கேந்திரம் என்று ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி சக்தி கேந்திரங்கள் ஒரு 20 சக்தி கேந்திரங்கள், 15 to 20 சக்தி கேந்திரங்களை ஒரு மண்டல் என்று பிரிக்கிறோம். அப்புறம் மாவட்டம், மாநிலம் என்று வரும். அதனால கீழே போக போக வேர்களுக்கு நீர் ஊத்துனாதான் வளர்ற மாதிரி பூத்துகள்ல பணி செய்கிற அந்த பணியை செய்யறாங்க. பூத்துகளுக்கு என்று வேலை கொடுக்குறோம் நாங்க. தேர்தல் நேரத்துல மட்டுமே வேலை செய்யும். பாரதிய ஜனதா கட்சியில பூத் கமிட்டி என்பது அந்த கட்சியினுடைய அந்த கிளை எல்லா நிகழ்ச்சிகளையும் அங்கே கொண்டாடும். உதாரணமா எங்கள் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இருக்கிறார், அவருடைய பிறந்த நாள்னா ஒவ்வொரு கிளையிலையும் கொண்டாடுவோம். எங்கள் சித்தாந்த நிறுவனர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள், அவரது பிறந்த நாளை எல்லா இடத்தையும் கொண்டாடுவோம். இப்போ நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாள் வருது, அதை சேவை நாளாக சேவை செய்து அதை கொண்டாடுறது ஒவ்வொரு கிளையிலையும் நடக்கும். அது மாதிரி பிரதமருடைய மன் கி பாத், மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கிளை அளவுல பொதுமக்கள், விவசாயிகள், பெண்கள் எல்லாம் திரட்டி ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு பிரதமருடைய உரை இப்ப தமிழ்லையும் கிடைக்கும், தமிழ்லையும் வருது, அதனால அதை பொதுமக்கள் கேட்கும்படியான நிகழ்ச்சி மான் கி பாத் நடக்குது. இப்படி கிளையில எலெக்ஷன் நேரம் மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்லயும் கூட அங்கே ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். கீழ் மட்டத்துல இயங்குகிற கட்சி. நீங்க கட்சி மேல் மட்டத்துல இயங்குறத ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள் சந்திப்புல நீங்க பாக்குறீங்க, பொதுக்கூட்டங்கள், பெரிய மாநாடுகள்ல பார்க்கறீங்க. ஆனால் கிளையில
ஒரு 20 பேர் 15 பேர் கொண்ட அந்த பூத் கமிட்டி இருக்கு. அது எப்படி இயங்குறதுன்னு ஊடகங்களுக்குலாம் அதுல பெரிய புரிதல் இல்லை. அது ரொம்ப அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களுக்கு குறையில்லாமல் இப்ப இயங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நீங்களே சொன்ன மாதிரி 68,000 பூத்துகள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 55,000 பூத்துகள் ரொம்ப வலிமையா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்னும் ஒரு 10-12,000 பூத்துகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற ஆரம்பிக்கும். இன்னும் ஓரிரு மாதங்கள் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். தேர்தலை நெருங்கும் போது 100% வெற்றி அடைவோம். அந்த பூத் வலிமையான பூத் அமைஞ்சிருக்கல. ஓகே, நீங்க தென் மாவட்டங்களை குறிவைத்து பாஜக வளர்கிறதா அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்குல்ல. பேசிக்கா கொங்கு பெல்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்ட ரீதியா பார்த்தோம்னா கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் சென்னையில் ஒரு சில இடங்களும் ஸ்ட்ராங் அப்படின்ற பார்வை பல 10 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ஆனா சமீப காலமாக பாஜக தென் மாவட்டங்களை குறிவைத்து வளர்கிறது அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறது. குறிப்பா நீங்களே மதுரையில கூட அதிமுகவை பின்னுக்கு தள்ளியதையும் பார்க்கிறோம், பல இடங்கள்ல முன்னுக்கு வந்ததையும் பார்க்கிறோம். அப்படி இருக்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் சவுத்துல டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களோ, சவுத்தை ஃபோக்கஸ் பண்றீங்களோ? தென் மாவட்டங்கள்ல கட்சி ரொம்ப வலுவா இருக்குங்க. இப்ப திண்டுக்கல் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல நாங்க வந்து 5 பாராளுமன்ற தொகுதிகள்ல 2ஆம் இடம் வந்திருக்கோம். அதிமுக 3ஆம் இடம் போயிருக்குது. கன்னியாகுமரியில, ராமநாதபுரத்துல, திருநெல்வேலியில, தேனியில, மதுரையில. மதுரையுமே ஒரு காலத்துல பிஜேபியா மதுரையா அப்படின்னா பிஜேபி என்னன்னு தெரியாது. இன்னைக்கு 2ஆம் இடம், 2.5 லட்சம் ஓட்டு. நானே வேட்பாளராக இருந்திருக்கிறேன். கட்சி பம்பரமாக கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் பணியாற்றி இருக்கிறாங்க, அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறாங்க. அதனால 5 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கோம். கொங்கு மண்டலத்துல வந்து கோயம்புத்தூர், நீலகிரி 2 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கோம். வடக்க வந்து மத்திய சென்னை, தென் சென்னை 2 இடங்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்கோம். அது மாதிரி கூட்டணி கட்சிகள்ல வந்து நம்ம 2ஆம் இடத்துல தர்மபுரியில அவங்க சௌமியா அன்புமணி அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி ஒரு 10 தொகுதிகளில் தனியாகவும் கூட்டணியா 2ஆம் இடம் வந்திருக்கோம். நோட்டா கீழே ஓட்டு வாங்கின கட்சிங்கிறதுலாம் பழைய காலம். அப்படி ஒரு காலம் வந்து திமுக இருந்தது. நான் திமுக ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆர்கே நகர் எலெக்ஷன்ல தினகரன் சுயேட்சையா தான் நின்னாரு. தினகரன் வந்து ஏதோ கேஸ் ஸ்டவ் சின்னத்துல சுயேட்சையா நின்னாரு. டிடிவி தினகரன் அவர் கட்சி வேட்பாளர் இல்ல. அந்த கட்சி குக்கர் சின்னத்துல நின்னார். அந்த கட்சி வேட்பாளர் இல்லாத சுயேட்சை வேட்பாளரிடம் திமுக தோத்து போச்சா இல்லையா? திமுக டெபாசிட் வாங்குச்சா அந்த எலெக்ஷன்ல? அப்ப ஆர்கே நகர் எலெக்ஷன்ல டிடிவி தினகரன் அவரிடம் திமுக தோற்று போனால் அது ஒரு நேரேட்டிவா மாறுறது இல்ல. அந்த தேர்தலில் பிஜேபி குறைத்து வாக்குகள் வாங்கினால் அது ஒரு பெரிய நேரேட்டிவா? எப்படி நோட்டா கீழே கட்சி வாங்குற ஓட்டு வாங்குற பிஜேபி வந்து எப்படி இந்த தேர்தலில் கூட்டணியா 18%, தனியாக 12% வாங்குச்சு? நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சி மதுரையில எப்படி 2.5 லட்சம் ஓட்டு வாங்குச்சு? எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில 3.25 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு, எப்படி வாங்கினாரு? அண்ணாமலை அவர்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர்ல, எப்படி வாங்கினாரு நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சின்னு? இதெல்லாம் சும்மா கொச்சையா பேசிட்டு போறது. எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் புரிதலும் இல்லாமல் முட்டாள்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சாணக்கியா மாதிரி ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற டிவியில அந்த முட்டாள்களின் கேள்வியை வந்து எங்களுக்கு வைக்காதீங்க. ஓகே, இதில் நீங்கள் அமித்ஷா அவர்கள் சொன்ன பாயிண்ட் 18% நாங்கள் மட்டுமே வாங்கியிருக்கோம், 21% அதிமுக வாங்கியிருக்கு, 39% எங்களுக்கு பேஸாக இருக்குது. இது போதும் எங்களுக்கு வெற்றிக்கு. இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதவீதமும் எங்களுக்கு கூடுதல் வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அரசியலில் 1+1ன்றது எவென்ச்சுவலாக 2 ஆகுன்ற கட்டாயம் இல்லையே. அது 1ஆகவே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு விழுந்த ஓட்டில் அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளும் இருக்கும், அதிமுக விழுந்த ஓட்டில் உங்களுக்கு எதிர்ப்பான ஓட்டும் இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பொதுவாக சொல்ல முடியும் 39%? 1+1 ஒன்னா இருக்கலாங்க. அதே மாதிரி 1+1 11 வரலாம். அரசியல் கணக்கு தானே அது. அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்குமே அதுல ஒரு சினர்ஜி உருவாகும். 2 கட்சிகள் இணையும் போது ஒரு சினர்ஜி உருவாகும். அந்த சினர்ஜி தானே சக்சஸ் ஆகுது. நீங்க ஒரு சாதாரண இட்லி எடுத்துங்க, வீட்டுல கொஞ்சம் அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசைன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைல பாட்டுலாம் பாடிருக்கோம். அந்த 2 சேரும் போது தோசையா வரும். நீங்க வெறும் அரிசி மாவு இழுத்தீங்கன்னா சரியா வராது, இல்ல உளுந்த மட்டும் மாவா போட்டாலும் சரியா வராது. 2 சேரும் போது எக்ஸ்ட்ராவா அதுக்கு ஒரு சினர்ஜி கிடைக்குதுல, அந்த சினர்ஜி தானே இட்லியாகவும் தோசையா வருது. அது மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே 2 தனித்தனியா நிக்கிறப்ப வாக்கு சதவீதம் வேற. பட் 2 இணையிறப்ப அதுக்கு நிறைய போனஸ் மார்க் கிடைக்கும் சுவாமி. அந்த போனஸ் மார்க் வந்து அமித்ஷா அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான வாக்கு சதவீதத்தை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரும். அவர் வந்து அரித்மெட்டிக்ஸா மட்டுமே சொல்லியிருக்கிறாரு, அது சரிதான். பட் அதையும் தாண்டி வரும் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஓகே, பட் 8% எக்ஸ்ட்ராவாவே இருக்காங்களே திமுக கூட்டணி. நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் 8% கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி. எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் உங்களால? திமுக மேல உள்ள அதிருப்தி, மக்களுக்கு திமுக மேல அதிருப்தி வந்தது. ஒரு காலகட்டத்துல திமுகக்கே ஓட்டு போட்டாங்க. திமுக மேல வருத்தம் வந்தது, அப்பயும் அவங்க திமுக தான் ஓட்டு போட்டாங்க.
இப்ப திமுக மேல கோபம் வந்திருக்கு, அதனால திமுக ஓட்டு போடுற நிலையில இருந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலுக்குள்ள அவங்களுக்கு திமுக மேல ஆத்திரம் வந்துடும். கோபம் ஆத்திரமா மாறும்போது திமுக சாப்டர் க்ளோஸ். அதனால திமுக விழுந்த ஓட்டுக்கள்ல கோர் ஓட்டு தவிர நடுநிலையாளர்கள் ஓட்டு எல்லாமே எதிரணிக்கு தான் ஓட்டு விடும். தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது, எப்படி திமுக ஜெயிச்சது? இந்த நடுநிலையாளர் ஓட்டு தானே எங்கிட்ட மாறுது தேர்தல்ல. பட் அந்த அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிற கோர் ஓட்டு மாறுறது இல்லை இல்லையா? அதனால திமுக சைடு உள்ள நடுநிலையாளர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அதிமுக வேண்டாம், திமுக போடுவோம் நினைத்தவர்கள் எல்லாம் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. அது உத்தரவாதம் நினைக்கிறீங்களா? அந்த நடுநிலை வாக்குகள்ன்றது உங்களுக்கு உத்தரவாதம் நினைக்கிறீங்களா? விஜய்ன்ற பிளேயர் வந்திருக்காரு, அவர் பேசுறாரு, கேரிஸ்மேட்டிக்கா இருக்காரு, ஒரு பெரிய கிரௌட் புல்லர், விஜய் தெரியாத இடம் இல்ல, அவர் ஈஸியா நினைச்சா அவரோட சின்னத்தை கொண்டு போக முடியும். என்ன கிரௌட் புல்லர்? நேற்று மதுரையில மாநாட்டுல நீங்க பத்திரிகையாளர் தானே, ஊடகவியலாளர் தானே, நேற்று எவ்வளவு பேர் வந்தாங்க சொல்லுங்க? 2 லட்சம் கிரௌட் நம்ம எதிர்பார்க்கலாம்ல, நம்ம நம்பர்ஸை பார்த்தா தெரியல. 2 லட்சம் நீங்க 3 லட்சம் கூட வச்சுங்க ஐயா, 3 லட்சம் கூட வச்சுங்க, சரியா? பண்ண முடியுமா? நீங்க மாநில மாநாடு எந்த கட்சி நடத்துறது இல்ல, முதல்ல தெரிஞ்சுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ மாநில மாநாடு நடத்துவதில்லை. ஏன்னா மாநில மாநாடு நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்ல, சேர்ஸ் இல்ல, அந்த அளவு மொபிலைஸ் பண்ண முடியாது, எந்த ஊர்ல இடம் பத்தாது. மண்டல மாநாடு தான் நடத்துறாங்க. நாங்களே அப்படிதான் நடத்துறோம், ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரும். இப்ப முருக பக்தர் மாநாடு மாநில அளவுல நாங்க நடத்தும் போது கூட எங்களால இடம் பற்றாக்குறை ஏற்பட்டு சேர்கள் போட முடியாம 1 லட்சம் 2 லட்சம் சேர் எல்லாம் மதுரையிலே இல்ல, பக்கத்து நகரங்கள்ல இருந்து எடுத்தா கூட ஒரு 2 லட்சம் சேர்ஸ ஒன்னாக்கி கொண்டு வந்து போடுறதுல அவ்வளவு நாற்காலிகள் போட்டதுல அவ்வளவு சுலபமா இல்ல. எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? உங்க சென்னையில இருக்கா 5 லட்சம் சேர் கிடைக்குமா? எத்தனை பேர்ட்ட வாங்கினா அந்த 5 லட்சம் சேர் கிடைக்கும்? அதனால இந்த மாதிரியான வசதி குறைவுகளா இருக்கிறதுனால நடத்துறதில்ல. விஜய் நடத்துறது மாநில மாநாடு. மாநில 234 தொகுதிங்க, ஒரு தொகுதிக்கு 1000 பேர் வச்சுங்க சட்டமன்றத்துக்கு. 2,34,000 ஆச்சு, 2 லட்சம் ஆச்சுங்க. இவ்வளவுதான் விஜய்க்கு செல்வாக்கு. இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, எல்லாம் விசில் அடிச்சாங்க கொஞ்சம். நேற்று மாநாடு எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கான்னு முதல்ல பாருங்க, ஓட்டே இருக்காது. இவனுக்கு பூத் கமிட்டினா என்னன்னு தெரியாது, எலக்டோரல் ரோல்ல போய் பேரை சேர்க்கறது என்னன்னு தெரியாது, வீட்டு வாசல்ல போய் ஓட்டு கேட்கறது என்னன்னு தெரியாது. சும்மா விசில் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு பட்டாசு அடிச்சுட்டு இருப்பான். நான் சீரியஸ் பீப்புள். விஜயே நான் சீரியஸா பேசுறாரு, அப்புறம் அவர் கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பான்? தலைவரே நான் சீரியஸா இருக்கிற ஊர்ல நீங்க சும்மா கற்பனை பண்ணிட்டு மீடியா ஹைப் கொடுக்காதீங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு சட்டமன்றத்துக்கு அதிகபட்சம் 5000 ஓட்டு வாங்குவார் விஜய். விஜயே ஜெயிக்க மாட்டாருங்க, தோத்துருவாருங்க. விஜய் டெபாசிட் வாங்குவார். அவர் கட்சியில நிக்கிற அத்தனை பேரும் டெபாசிட் கூட இல்லாம தோப்பாங்க. பெரிய இந்த மாநாடு, புண்ணாக்கு மாநாடு, இந்த மாதிரி மாநாடு தமிழக அரசியல் கமலஹாசன் நடத்தாத மாநாடாங்க. டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு மேலூர்ல, எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கமலஹாசன் மதுரைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம். கமலஹாசன் எங்க இருக்கிறாரு? டார்ச் லைட் அடிச்சு தான் தேடணும் கமலஹாசனை. கண்டிப்பா. பட் அவர் ஆட்சிக்கு வருவான்னு சொல்ல, பட் ஹி கேன் பி a spoiler right. உங்களுக்கு டிடிவி தினகரன் 2021ல எப்பேற்பட்ட நம்பர் பெற்றார்ன்றதை பார்த்தோம். உங்களுக்கு ஸ்பாய்லர் அமைஞ்சார், உங்களுடைய கூட்டணிக்கு தடுத்தார் உங்களுடைய ஆட்சிக்கு வருவதை. அது போல விஜய் டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய சீட்ஸ் ஓட்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதிமுக பாஜக கூட்டணிக்கு 2021ல தெரியும். அது போல விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்ல. உங்க அனாலிசிஸ் தப்புங்க. டிடி ஏடிஎம்கேல இருந்து வெளில வந்தாருங்க, அவர் பிரிச்சதெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டுங்க. அதான் சொல்றேன். விஜய் எந்த கட்சியில இருந்து வெளில வர்றாரு? சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் எல்லா கட்சியில இருந்து ஓட்டு எடுப்பாருங்க, தனியா பிடிப்பாரு. ஏடிஎம்கேல இருந்து இப்போ ஓபிஎஸ் ஓட்ட பிரிக்கிறாருன்னா ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்கிறாரு. டிடிவி ஏடிஎம்கேல இருந்து வெளில வர்றாரு, ஏடிஎம்கே ஓட்ட. திமுக காரன் ஓட்ட டிடிவி போடுவானா? பிஜேபி காரன் டிடிவி ஓட்டு போடுவானா? இப்ப டிடிவி எங்க கூட இருக்காரு, நான் அதனால சொல்றேன். விஜய் அரசியல் பின்புலம் இல்லாமல் சினிமா பின்புலத்துல இருந்து வர்றாரு. அவருக்கு இந்த கட்சி ஓட்டு அந்த கட்சி ஓட்டு எல்லாம் இல்ல. ஆனால் எங்கள் கணிப்பு, எங்களது சர்வேல என்ன சொல்லுதுன்னா, அவர் பெரும்பாலும் திமுக ஓட்டத்தை அதிகமா பிரிக்கிறாருங்கிறதா எங்களது அரசியல் புரிதல். அதனால திமுக ஆமா, எங்களது அசஸ்மெண்ட் அதுதான். அது விஜய் 100 ஓட்டு வாங்குறாருன்னா அது 80 ஓட்டு டிஎம்கேல இருந்து வர்றதுதான். ஓகே, இதுல நீங்க டிடிவி உங்க கூட இருக்காருன்னு சொன்னீங்க. ஃபைனல் क्वेश्चनாவும் இத நான் வெச்சிரறேன். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் உங்களோட தான் இருக்கிறார்களா? உங்களுடைய முக்கியமான கூட்டணி கட்சிகளாக ஓபிஎஸ் நான் வெளியே இருக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. டிடிவி எங்களோட தான் இருக்க போறேன். இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குன கூட்டணி, அதற்கான முழு நியாயத்தை நாம செஞ்சாகணும். கூட்டணியில உள்ளவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா டிடி அவர்கள் பேசிட்டாரு. நானே அவர் ஐயா டிடி அவர்களை கூப்பிட்டு வாழ்த்து சொன்னேன், பாராட்டினேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரும்பி வர வாய்ப்பு இல்லையோ? வரணும்னு விரும்புறேன் நான். அவர் எடுத்த முடிவு துரதிருஷ்டவசமானது, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அவர் திரும்ப வரணும்.
களத்துல ஓட்டுகள் எவ்வளவு இருக்குன்றது பிரச்சனை இல்லைங்க. கவுண்ட் பாலிடிக்ஸ் இல்ல, நான் சொல்றது பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ். ஓபிஎஸ் மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுக உயர் பொறுப்புல இருந்தவர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஒருவர் இந்த கூட்டணியில இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பலம் சேர்க்கும். எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கிறாரு, அவர் வந்த அண்ணா போனா அண்ணா அப்படி பேசக்கூடாது. அந்த பெர்செப்ஷன்ல அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறார் என்பது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். வந்தால் மகிழ்ச்சி அடைவேன். ரொம்ப நன்றி பேராசிரியர், நம்மோடு இருந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுங்க. மிக்க நன்றி. வணக்கம்.